குடிகாரர்கள் ஊருக்கு கரெக்டா இங்க வரும்போது 40 கிலோ இருந்தா இப்ப 85 இருந்து இப்ப 3 கிலோ குறைஞ்சி 85. பின்னாடி ஒரு பொண்ணு வந்துச்சு பாத்தியா? போகணும் மணி அவர்களும் மேடம் அவர்களும் இந்த விருந்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மென்மேலும் வாழ வளர எங்களது காப்பது சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் தனாவும் அந்த சர்ப்ரைஸ் பண்ண போகிற இடத்துக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு. தனா ஆல்ரெடி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நானும் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நானும் தனாவும் கிளம்பி சர்ப்ரைஸ் நடக்க போகிற இடத்துக்கு போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் ஆடியன்ஸ் வந்து எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டோம், அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. குறிப்பாக எங்களுக்கு மேரேஜ் ஆகிற டைமில் எங்களுக்கு வந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு அளவே கிடையாது. இப்போ வரைக்குமே எங்களுக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், எங்கள் பாஸ்ட்டை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இப்படி நிறைய அன்வான்டான கமெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நானுமே ஆரம்பத்தில் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு ரொம்ப பயந்தேன். ஏன்னா நான் வாழ்க்கையில் பட்ட அடிகள் அப்படி. இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்படி என் வாழ்க்கையில் நிறைய அடிகள் விழுந்துகிட்டே இருக்கும்போது தான் எங்கள் அம்மா வந்து ஏதாவது ஜோசியம் போய் பார்ப்போமா அப்படின்னு கேட்டே இருப்பாங்க. அம்மாவுக்கு எப்பவுமே ஜோசியம் மேலே நிறைய ஈடுபாடு உண்டு, எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. பல்லவி அப்படிங்கிற ஆஸ்ட்ராலஜரை பார்த்தோம். அவங்கள வந்து நான் ஆஸ்ட்ரோடாக்ல மீட் பண்ணேன். அவங்கள்ட்ட ஜஸ்ட் என்னோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னை பற்றி A to Z எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நான் ஒருவேளை சரி நம்ம சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நிறைய தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தா, நான் சோஷியல் மீடியாலே ஷேர் பண்ணாத நிறைய விஷயங்கள் கூட அப்படியே சொன்னாங்க. அடுத்ததான் என் லைஃப்ல நடக்க போற ஒரு 3 இன்சிடென்ட் சொன்னாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி ஓகே இந்த 3 இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா நம்ம நம்பலாம் அப்படின்னு இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க சொன்ன எக்ஸாக்ட் டைம்ல எக்ஸாக்டா அந்த 3 இன்சிடென்ட்டும் நடந்துச்சு. அதில் ஒரு இன்சிடென்ட் தான் இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கிறது. அதாவது செப்டம்பரில் நீங்கள் ஒருத்தங்களை மீட் பண்ணுவீங்க, உங்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒருத்தங்க வந்து வருவாங்க, அவங்க வந்து உங்களுக்காக ட்ரூவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி செப்டம்பரில் தான் தனா இன்ட்ரோ ஆனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறோம், பழகுறோம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோம். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஆஸ்ட்ராலஜி மேலே ஒரு சின்ன நம்பிக்கையே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது எனக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஆஸ்ட்ரோடாக் மூலமாக பல்லவி அவங்கள தான் கான்டாக்ட் பண்ணுவேன். சொல்லப்போனால் இப்போ தனாவுமே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கேட்கணும் அப்படின்னா பல்லவியை கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும். என்னன்னா, நம்ம மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆஸ்ட்ரோடாக்ல வந்து நம்மளுக்கு மேரேஜ் ஆனால் எப்படி இருக்கும் நம்மளோட வாழ்க்கை அப்படின்றத பற்றி நான் ஆஸ்ட்ரோடாக்ல கேட்டுட்டேன். ஆமாம், சோஷியல் மீடியா இவ்வளோ காலமாக இருக்காங்க, இவங்களுக்கே இவ்வளோ பிரச்சனை வருது, அப்போ எனக்குலாம் எவ்வளோ பிரச்சனை வரும்? அதனால தான் நம்மளோட மேரேஜ்க்கு முன்னாடியே இது எப்படி இருக்குன்றதை பற்றி ஆஸ்ட்ரோடாக்ல விசாரித்தேன். அவங்க என்கிட்ட வந்து இந்த லைஃப் நல்லாயிருக்கும்னு சொன்னக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்துச்சு. எது எப்படியோ இப்போது எங்கள் லைஃப் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போகுதுன்னா அதுக்கு ஆஸ்ட்ரோடாக் ஒரு காரணம். முக்கியமான விஷயம் என்னென்னா, என் லைஃபே போயிடுச்சின்னு நினச்சிட்டேன். லைஃப்பில் நம்ம கஷ்டங்கள் இல்லாத மனுஷனே இல்லை. உங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் வந்துட்டே இருக்குது அப்படின்னா சும்மா ஒரு டைம் ஆஸ்ட்ரோடாக்கை கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் நிறைய ஆப் இருக்குது. எதுக்கு நம்ம ஆஸ்ட்ரோடாக்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு சேட் ஃப்ரீ. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சாட்டில் ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்களுமே ஆஸ்ட்ரோடாக்கை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம்.
இந்த வருஷம் காதலர் தினத்தை மற்றவங்க மாதிரி செலிப்ரேட் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் யூனிக்காக செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்தோம். அதான் எங்களுக்கு இந்த தாகம் ஃபவுண்டேஷன் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே ஆட் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஷூட்டும் பண்ணோம். இந்த விலாகில் நீங்கள் அந்த ஆட் ஷூட்டோடு சேர்த்து தனாவுக்கு நான் பண்ணுற சர்ப்ரைஸையும் பார்க்க போகிறீங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லுப்பா. சரி நான் கெஸ் பண்றேன். எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லு. பீச்சுக்கு போறோமா? அப்ப கண்டிப்பா ஃபுட் தான். ஏதாவது ஹோட்டல் தானே கூட்டிட்டு போறேன். எப்போ பார்த்தாலும் திங்கிறதுலே இருக்கு. அப்ப ஏதோ சர்ப்ரைஸ் ஈவென்ட் பிளான் பண்ணிருக்கேன். மால்ல தான் பிளான் பண்ணிருக்காங்க. பயணம் கொஞ்சமா இது அதுக்கும் மேல சரி எங்க போறோம்னா தெரியுமா? தெரியாது ப்ரோ. எங்க ப்ரோ போறோம் நம்ம? முக்கியமான ஷூட் ஷூட்டா? என்ன ஷூட்டு? யார் படம்? எதா எதா? அப்ப தெரியாது. குடிகாரர்கள் அப்போ என் கையில உப்பா இருக்கு ஊர்வா. உனக்கு இடுப்பு இருக்கு ஆட்டிடுவேன். நான் என்ன பண்ணுவேன்? தலைவர் தம்பி கண்ணாடி போட்ட தம்பி இங்க வாப்பா. ஒரு மாதுளை நோய்ஸ். பாருங்க, ஆட்டோல சாமி படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஆட்டோவே சாமியா இருக்கிறது இங்கதான் பாக்குறோம். அப்பா இங்க பாரு, மொத்தம் 25 கிலோ ஏறி 3 கிலோ மெலிஞ்சிருக்கா. அதுக்கு கரெக்டா இங்க வரும்போது 40 கிலோ இருந்தா, இப்ப 85. 85ல இருந்து இப்ப 3 கிலோ குறைஞ்சி 82. இன்னொரு போன் ஒன்னு பின்னாடி வச்சிருந்தேன். இருக்கு. ஐயோ அதுக்கு வாய் இருந்தாலும் அழுவியா? அதை போட்டு ஒரு பொம்மையவே இந்த பாடு படுத்துறீங்களே. ஒரிஜினல் பூனை இருந்த நேரத்துக்கு புளிஞ்சிருப்பீங்க. மெதுவா போசுதன், மெதுவா போசுதன் ப்ளீஸ். பின்னாடி ஒரு பொண்ணு வந்துச்சு பாத்தியா? போகணும். என்னடா எட்டி எட்டி பாக்குற? வருண்டா முன்னாடி போடா. இப்போ ஒண்ணுதான். தாய்க்குளம்னாலே அவருக்கு ஃபீல் ஆயிடும். பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. இப்போ தாய்க்குளங்கள் ஏதாவது வண்டி ஓட்டிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் ஓட்டிட்டு வரேங்க, நீங்க வேற யாராவது ஓட்டின்னு சொல்லிட்டு எங்க இருக்கு? டைம் போட்டாம்பா 2 கோடு தந்தாம்பா. குண்டு வீசிட்டு ஓட்டப்பா குண்டா சொன்னாங்க. சிக்கன்டா நான் கேட்டுங்க. கார டிஸ்டர்ப் பண்ண. இளநீ எடுத்து இந்த மாதிரி வயசுல எப்படி கிடப்போம்? நம்ம அவ்வளோதான். நம்ம 60 காலி 60 நாங்கள் உங்க வயசுலலாம் நாங்கள் இருக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோம் தாத்தா.
ஸ்டாப் போடாதீங்க, ஸ்டாப் போட ஊதிக்கணும், அதுக்கப்புறம் தான் குடிக்கணும். ஏன்னா உங்களுக்கு அழுக்கு நம்மளுக்கு அழுக்கெல்லாம் இது உள்ள போய் இப்படிதான் பிடிக்கணும். என்ன டவுட்னா, ஒரு இளநீ வந்து குறைஞ்சது 60 ரூபா இருக்குது, 60 ரூபா 70 ரூபாய்க்கு மேலே இருக்குது. இளநீ தான் ஃபஸ்ட்டு வருது. அதுக்கப்புறம் ப்ராசஸ் தான் தேங்காய். தேங்காய் நான் 30 ரூபாய்க்கு தான் வாங்குறேன். இப்போ அது 10 தேங்காய் சொன்னாலும் ஒரு 100 மில்லி எண்ணெயே கிடைக்கும் நமக்கு. இன்னும் அது பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் மாதிரி பெரிய இல்லை. காத்திருக்க விலை கூடுன்னு பார்த்தா விலை கம்மியாகிட்டே போகுது. தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறது என்ன லாபம் வரும்னே தெரியும். அதான் தாத்தாட்ட கேட்டால் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தேங்காயில் எவ்வளோ வரும்பா? 50 மில்லி எவ்வளோ வரும்? 50 ரூபா கிட்ட வரும். 50 ரூபாய்க்கு இளநீ சூப்பராக இருக்குன்னு சொல்லி இன்னொரு இளநீ ஓசியில் வாங்கிட்டாங்க. சுதனே இளநீ சூப்பராக இருக்குன்னு சொன்னால் இன்னொரு தண்ணி தராங்க. இளநீ செம்ம சூப்பராக இருக்கு. எவ்வளோ ஆச்சு மொத்தம்? பாரு கை கழுவு தண்ணி தாங்க ஐயா, கை காயுதுங்கய்யா. குடிக்கவே இல்லை. என்னவே சுதனே சிப்பு தான் போய் எடுத்தேன். ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதே மொத்தத்தையும் எடுத்துருப்பா. இப்போ அந்த சைடு வச்சுட்டா எனக்கு அப்படி கூட தாங்க ஒரே கவுத்தி கை எடுக்கிறீங்க. இங்கே கூட்டு வந்துருக்கு. இதான் சர்ப்ரைஸா? மணி அவர்களும் மேடம் அவர்களும் இந்த விருந்தை நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு மென்மேல வாழ வளர எங்களது காப்பல் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு கிடைக்க வாழ்த்தி வணங்குகிறோம்.
எங்களோட லவ்வர்ஸ் டே செலிப்ரேஷன் இவ்வளோ நல்லபடியாக முடியும் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு சும்மா ஒரு ட்ரை தான் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாகம் ஃபவுண்டேஷனில் கேட்டிருந்தோம். இந்த மாதிரி லவ்வர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும், ஏதாச்சும் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கல. நான் இது மூலமாக, இந்த வீடியோ மூலமாக வச்சுக்கிற ரிக்வெஸ்ட் என்னென்னா, ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் லவ்வர்ஸ் டே அப்படிங்கிறது லவ்வர்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லை, லவ்க்காக ஏங்குகிற ஒவ்வொருத்தரோடையும் செலிப்ரேட் பண்ணுறது தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸ் இருந்துச்சுன்னா அதை ரொம்ப மெமரபுளாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா, இதே மாதிரி நான் தாகமில் தான் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். இதே மாதிரி ட்ரஸ்ட்டு எங்கே இருந்தாலும் உங்கள் நியர்பை இருக்கிற ட்ரஸ்ட்டில் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அதை விட புண்ணியமும் இருக்க போகிறதில்ல, அதை மாதிரி மெமரபுளான டேவும் இருக்க போகிறதில்ல. இது நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறேன். அண்ட் தாகம் ஃபவுண்டேஷனுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள் முதல்ல. ஏன்னா நான் நிறைய ட்ரஸ்ட்டுக்கு போய் பண்ணியிருக்கோம், நாங்கள் பார்த்துருக்கோம். அங்கே எல்லாருமே இதே மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மனுஷரோட கண்ணீரில் வந்து நிறைய உண்மை தெரிஞ்சிச்சு. எங்கள் அப்பா அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் அழுகிறப்போ எந்த அளவுக்கு அவங்க பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது உணர்வுபூர்வமாகவே இருந்துச்சு. அவர் சொன்னதில் உள்ளேருந்து அவரோட ஃபீலிங் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி இங்கே நிறைய பேர் அவங்க கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் பேசுனாங்களே தவிர எல்லாரோட முகத்துலையும் ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணுறதை தாண்டி இங்கே இருக்கிறவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. தாகம் ஃபவுண்டேஷனுக்கு ஒன்ஸ் அகெயின் மிகப்பெரிய நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். மேலும் நீங்கள் இதே மாதிரி நிறைய பண்ணணும், அது உங்களோட பங்கு இருக்கணும். அதுக்கு கடவுள் ஆசீர்வதிக்கணும், நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கணும். என்ன செய்யறதுன்னு தெரியல, ரொம்ப நாங்களாம் இருக்கோம். உங்கள் ஃபேமிலி கூட போய் பார்க்கணுமா, போவோமா? பார்க்க போகணுன்னா சொல்லுங்கள், ஏற்பாடு பண்ணுவோம். ஐடியா இருந்தால் நான் பார்த்து சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாங்க. ரொம்ப அப்படி எங்கேயாவது வெளில போகணும்னு வந்துச்சுன்னா இங்கே சென்னையில் எங்களுக்கும் வீடு, நாங்கள் வீடு எடுத்துக்கோம் திருவேற்காடு, அங்கே வந்துட்டு இருந்துட்டு போங்க. சரிங்க.